கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது ஜனவரி 2025ஆம் ஆண்டு இருக்கிற நடப்பு செய்திகள். ஓகேவா, தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரி, அந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் புதுசா தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக தொழில் தொடங்குவதற்கு 1 கோடி, சரியா, 1 கோடி வரைக்கும் கடன் உதவி வழங்குறாங்க. இந்த திட்டத்தில் சேர்வதற்கு அவர்களுக்கான வயது வரம்பு 55. சரிங்களா, ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாம ஒருவேளை ராணுவத்தில் பணியாற்றி அவங்க உயிரிழந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய மனைவி, அதாவது கைம்பெண்கள், அவங்களுடைய மகள்களுக்கும் தொழில் தொடங்குவதற்கு இந்த திட்டம் சூப்பரான ஒரு நன்மையை கொடுக்குது. சரியாமா, அடுத்தபடியாக சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா. இந்த செய்தி என்ன சொல்லி பாருங்க. சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவில் பங்கேற்றுள்ள கிராமிய கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஒரு நாள் ஊதியத்தை ரூபாய் 5000 உயர்த்தி வழங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, முன்னாள் படை வீரர்கள், சரிங்களா, தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள், அவங்களுக்குலாம் அந்த ஓய்வூதியம் தொடர்பான செய்தியில் வரும்போது கிராமிய கலைஞர்களுக்கு எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்கலாம். ரூபாய் 5000 மறக்கக்கூடாது. சரியா, அடுத்த பாயிண்ட் போலாமா. ரொம்ப முக்கியமான அடுத்தபடியாக ஒரு செய்தி என்ன சொல்லி பார்க்கும் அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் கற்றல் ஆர்வம் அதிகரிப்பு. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. கோவிட்-19 அப்புறம் இல்லம் தேடி கல்வி திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கிய பிறகு சரிங்களா, தமிழ்நாட்டில் பாருங்க, இந்திய அளவில் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு 47% உள்ளதாகவும் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் மாணவர்களின் கற்றல் ஆர்வம் வெகுவாக அதிகரித்திருப்பதாகவும் மத்திய அரசின் அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தபடியாக பாருங்க, இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்க, இல்லம் தேடி கல்வி திட்டம். சரிங்களா, இந்த திட்டமானது அக்டோபர் 2021 தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். கோவிட்-19, சரியா, கோவிட்-19 பெருந்தொற்று காலத்துல ஸ்கூல் எல்லாமே மூடி இருந்தாங்க. அந்த டைம்ல ஏற்பட்ட அந்த மாணவர்களுக்கு ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை அந்த சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு அந்த கற்றல் இடைவெளியை சரி செய்றாங்க. ஓகேவா, இதுக்கு யாரை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்கள். சரிங்களா, ஒரு தன்னார்வலர்களுக்கு 20 மாணவர்கள், சரி, 1:20 என்ற விகிதத்தில் வகுப்புகள் நடைபெறும். அந்த தன்னார்வலர்களுக்கு ஒரு மாதத்திற்கு ரூபாய் 1000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். சரிங்களா, இந்த திட்டத்தின் பயனாளிகள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். இன்னொரு சிறப்பம்சம், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். அடுத்தது போலாமா. அடுத்து இன்னொரு முக்கியமான, எல்லா பருவங்களிலும் விளையும் 19 புதிய பயிர் ரகங்கள். சில பயிர்கள் கோடை காலத்துல, சில பயிர்கள் மழை காலத்துல தான் சூப்பரா விளைவிக்க முடியும். ஆனா எல்லா பருவங்களிலும் விளையக்கூடிய ஒரு 19 புதிய பயிர் ரகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாருன்னு சொல்லி பாருங்க, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தி உள்ளது. சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நெல் ரகங்கள், ஒரு 19 புதிய ரகங்கள் உட்பட நெல் அந்த ரகங்களை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமானது ரொம்ப முக்கியமானது. ஐகர் அப்படின்னு சொல்ற இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சொல்லுவாங்கல்ல, 1929ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இந்த ஐகர் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் வேளாண் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர், மறந்துடாதீங்க. சரிங்களா, 1971ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்தபடியாக ஒரு விருது, தமிழ் செம்மல் விருது. சரி, தமிழ் செம்மல் விருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலை செம்மல் விருது. ரெண்டையும் பார்த்துக்கோங்க, வித்தியாசம் இருக்கு. சரிங்களா, இந்த தமிழ் செம்மல் விருது என்பது மாவட்ட அளவில் தமிழ் துறைக்கு தொண்டாற்றி வரும் சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருது தான் இந்த தமிழ் செம்மல் விருது. ஓகேவா, அதன்படி மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் தெரிவு செய்து ரூபாய் 25,000 பரிசொகை வழங்கப்படும். ஞாபகம், இந்த விருதானது 2015ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, தமிழ் துறைக்கு. ஓகேவா, அதே மாதிரி கலைச்செம்மல் விருது, அது தமிழ் செம்மல், இது கலைச்செம்மல். கலைச்செம்மல் விருது மரபு வழி ஓவியம், நவீன பாணி ஓவியம் மற்றும் சிற்பக்கலை. சரிங்களா, இந்த பழைய காலத்து ஓவியம், இப்ப ரீசெண்டா இருக்கிற இந்த மாடர்ன், இந்த பெயிண்டிங் அப்படி சொல்லுவாங்கல்ல, சிற்பக்கலைகள், இதுல யாரு சிறந்து விளங்குறாங்களோ அதுல இருந்து ஒரு 6 கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசானது இந்த கலைச்செம்மல் விருதினை ஆண்டுதோறும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விருது. சரியாமா, அடுத்தபடியாக பாருங்க, கலைஞர் எழுதுகோள் விருது. அடுத்த சூப்பரான ஒரு விருது பாருங்க, கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பேர்ல எழுதுகோள் விருது வழங்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதானது நக்கீரன் என்று அழைக்கப்படும். சரிங்களா, அவரோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால். ஓகேவா, நக்கீரன் கோபால் அவர்களுக்கும்
கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பெண்மையை சரியா பெண்களை போற்றும் வகையில 18 ஆண்டுகளுக்கு மேலாக ஓகேவா பல்வேறு தொலைக்காட்சிகளில் பணியாற்றி வரும் ஒரு முக்கியமான ஒரு நபர் சுகிதா சாரங்கராஜ் ஓகேவா 2 நபர்களுக்கும் தான் 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஒருத்தங்க நக்கீரன் கோபால் அவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா சுகிதா சாரங்கபாணி அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுத்து துறையில யாரு சாதிக்கிறாங்களோ அந்த முக்கியமான இதழ்கள்ல அவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. சரியாமா? அடுத்தபடியாக தோழி தங்கும் விடுதி. சரியா? பெண்களின் முன்னேற்றத்திற்கு நிறைய திட்டங்களை தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமானது தோழி. சரி, தோழி அப்படிங்கிற பேர்ல ஒரு தங்கும் விடுதி. இப்போ வேற ஒரு தொலைதூர நகரங்கள்ல இருந்து சென்னை மாதிரி இடங்களுக்கு பணிபுரிய வந்தாங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு போறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அன்டைமாயிரும். அதனால அவங்க தங்கி குறைந்த விலையில ஒரு ஹாஸ்டல்ல ஒரு விடுதியில தங்கி அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி ஒரு விடுதியை தமிழ்நாடு அரசே தொடங்கி இருக்கிறாங்க. அதோட பேர் தான் தோழி தங்கும் விடுதி. இது தொடங்கப்பட்ட வருஷம் 2023ஆம் ஆண்டு. சரிங்களா? சமீபத்தில் 9 மாவட்டங்களில் இந்த தோழி விடுதிகள் தொடங்கப்பட்டுள்ளது அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான மொத்த மதிப்பு 72 கோடி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தோழி தங்கும் விடுதி. அடுத்தபடியாக பெண்கள் முன்னேற்றத்திற்கான இன்னொரு முக்கியமான திட்டம் பிங்க் ஆட்டோ. சரி, பெண்கள் அப்படின்னாலே இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பிங்க் கலர் அப்படிங்கிறது அடிக்கடி பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் அல்லது குழந்தைகளுடன் தொடர்புடைய திட்டமா இருக்கும். பிங்க் திட்டம் பாருங்க, பிங்க் ஆட்டோ திட்டம் பாருங்க. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு, சரி, சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி. இந்தியாவில் தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13ஆம் தேதி. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நேஷனல் உமன்ஸ் டே பிப்ரவரி 13. சரோஜினி நாயுடு அம்மையாரின் பிறந்த நாள். சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி. இந்த மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டில் 2025ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதியில பிங்க் ஆட்டோ திட்டத்தினை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னை. இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பாருங்க, 250 பெண் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பிங்க் ஆட்டோ சேவை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஆட்டோ சேவை, அது ஆட்டோ அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்தா இருக்குது. அதுல சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு அப்படி சொன்னதுனால பெண்களின் பாதுகாப்பிற்கு பெண்களால் இயக்கப்படும் ஒரு சிறப்பு ஆட்டோ தான் பிங்க் ஆட்டோ. இந்த திட்டம் சென்னையில் தொடங்கப்பட்டது மார்ச் 8, 2025. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், மறக்காதீங்க. சரியா? அடுத்தபடியாக ஒரு சாகித்ய அகாடமி விருது தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி விருதிற்கு நெல்லை பேராசிரியை தேர்வு. ஓகேவா? இந்த சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது 1954ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது சிறந்த மொழிக்கான விருது. ஓகேவா? குழந்தைகளுக்கான சிறந்த புத்தகத்திற்கான விருதான பால புரஸ்கார் விருது. ஓகேவா? அதே மாதிரி இளைஞர்களுக்கான விருது, சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவுகள்ல சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? இப்போ பார்க்கிறது சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது. பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி பேராசிரியை விமலா அவர்கள் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சரிங்களா? என்ன பின்னணி அப்படிங்கறத பாருங்க. எண்ட ஆண்கள், சரி, இந்த மலையாளத்துல சொல்லுவாங்கல்ல எண்டே அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எண்ட ஆண்கள் என்ற தலைப்பில் ஒரு மலையாள புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானவங்க, நளினி ஜமீலா அவர்கள். மலையாளத்துல எண்ட ஆண்கள், அது தமிழ்ல எனது ஆண்கள். சின்ன வித்தியாசம் தான். எனது ஆண்கள் அப்படிங்கிற பேர்ல தமிழில் மொழிபெயர்த்ததற்காக தான் விமலா அவர்களுக்கு சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தபடியாக லண்டனில் சிம்பொனி அரங்கேற்றி இளையராஜா அவர்கள் சாதனை. அதாவது பல்வேறு இசை கருவிகளை ஒரே நேரத்தில் இசைவைத்து ஒரு புதிய இசை உருவாக்குவாங்களே, அதான் சிம்பனி இசைன்னு சொல்லுவாங்க. அந்த சிம்பனி இசையை அரங்கேற்றிய முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனை படைத்துள்ளவர் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள். இந்த சிம்பனியானது எங்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட லண்டனில். மறக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் மட்டும் இல்ல, ஆசிய கண்டத்தில் இருந்து இந்த சிம்பனி இசையை எழுதி அரங்கேற்றிய முதல் இசையமைப்பாளர் அப்படிங்கிற சாதனையை இளையராஜா அவர்கள் படைத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிம்பனி இசையை, சரிங்களா, புகழ்பெற்ற இசையமைப்பாளர் மொசார்ட், பீத்தோவன், சரியா, சாய்கோஸ்கி ஆகியோர் வந்துட்டு இந்த சிம்பனியை இசையமைச்சிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல இளையராஜா அவர்களும் சேர்ந்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக மகளிர் முன்னேற்றத்திற்கான ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னா மகளிர் சுய உதவிக்குழு அப்படி சொல்லலாம். இந்த மகளிர் சுய உதவிக்குழு ஆனது 1989 அன்று தர்மபுரியில் தொடங்கி வைக்கப்பட்டது. சரிங்களா? மகளிர் முன்னேற்றத்திற்கான ஒரு சூப்பரான திட்டம். அந்த திட்டம் தர்மபுரியில் 1989 தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட டைம்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் மு கருணாநிதி அவர்கள். சரிங்களா? அதனால கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி மகளிர் சுய உதவி குழு தினமாக தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? என்ன செய்தி சொல்லி பாருங்க. மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில், அதாவது 2025ஆம் ஆண்டில்
கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நகர பேருந்துகள் மற்றும் புறநகர பேருந்துகளில் சுய உதவிக்குழு பெண்கள் தாங்கள் தயாரிக்கும் பொருட்களை 25 கிலோமீட்டர் வரை கட்டணமின்றி எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. பிளஸ் சாதாரண கட்டண புறநகர் பேருந்துகளில் 100 கிலோமீட்டர் வரை எந்தவித கட்டணமின்றி பொருட்களை எடுத்து செல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நகர பேருந்து சொல்லுவாங்கல்ல, முக்கியமான அந்த சூப்பரான அல்ட்ரா டிலக்ஸ் அந்த மாதிரி பேருந்துகளை 25 கிலோமீட்டர் வரைக்கும் மகளிர் சுய உதவிக்குழு தயாரிக்கிற பொருட்களை ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம், டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது சொல்றாங்க. அதே மாதிரி சாதாரண கட்டண புறநகர் பேருந்துகளில் 100 கிலோமீட்டர் வரைக்கும் மகளிர் சுய உதவிக்குழு தயாரித்த பொருட்களை இலவசமாக எடுத்துட்டு செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்களுக்கு ஆதரவளிக்கும் தமிழ்நாடு அரசின் புதிய முன் முயற்சிகள். ஓகேவா? இதெல்லாம் மெயின்ஸ்ல கூட அசால்ட்டா கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்க, தமிழ்நாட்டில் சுய உதவி குழு இயக்கம், அதாவது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1983. சுய உதவி குழு தான் 1989 தருமபுரியில் தொடங்கப்பட்டது. இங்க பார்க்கிறது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தொடங்கப்பட்ட வருஷம் 1983ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த நிறுவனத்தின் மூலமாக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது அதாங்க பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் மகளிர் திட்டம். சரியா? மகளிர் திட்டம் 1997-98ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட மாநில நிதியுதவி பெறும் பெண்கள் அதிகாரமளித்தல் திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலமாக சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். அதன் மூலம் அவர்களை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் இணைப்பதிலும் இது கவனம் செலுத்துகிறது. தேவையான கடன் உதவிகளையும் வங்கிகள் மூலமாக பெறுவதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. தொடங்கப்பட்டது 97-98ல. சரியா? அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, மத்திய அரசு மாநில அரசுடன் தொடர்புடைய ஒரு திட்டம், மறக்காதீங்க. சரிங்களா? தமிழக மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். சரி, தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லைஹுட் மிஷன் சொல்லுவாங்க, ஷார்ட்டா சொல்லும்போது TNSRLM. சரிங்களா? இந்த திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2012-13, மறக்காதீங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. நிலையான வாழ்வாதாரம் மற்றும் நிதி சேர்க்கைக்கான, சரி, அந்த பினான்சியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்கல்ல, கிராமப்புற ஏழைகளை சுய உதவி குழுக்கள் மற்றும் கூட்டமைப்புகளாக ஒருங்கிணைக்கிறது இந்த திட்டம். சரி, கிராமங்களில் இருக்கிற மக்களை சூப்பரா கொண்டு வரணும், நல்ல வருமானம் பார்க்க வைக்கணும், அதன் மூலம் அவங்களுடைய வாழ்வினை மேம்படுத்த வேண்டும். அதுக்கு தான் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் 2012-2013 தொடங்கப்பட்டது. இதுக்கு முன்னோடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 2011 சரியா, நேஷனல் ரூரல் லைவ்லைஹுட் மிஷன், சரியா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தினை மத்திய அரசு தொடங்கியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2012-13 தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. லிங்க் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 2013ஆம் ஆண்டுல, சரிங்களா, நேஷனல் அர்பன் லைவ்லைஹுட் மிஷன், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தினை மத்திய அரசு 2013 தொடங்கி இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராமப்புறம் 11, நகர்ப்புறம் 13. சரிங்களா? அதோட ஒரு பகுதி தான் தமிழ்நாடு அரசோட இந்த திட்டம். சரிங்களா? அடுத்தபடியாக பாருங்க, DAYNULM. சரியா? DAY அப்படின்னா தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. ஓகேவா? தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2016. நம்ம மேல பார்த்தோம்ல, இந்த NURLM NRLM பார்த்தோம்ல, இரண்டு திட்டங்களையும் தான் பேர் மாத்திருக்கிறாங்க. அதில் சேர்க்கப்பட்ட புதிய வார்த்தை DAY. எந்த வருஷம்? 2016. சரிங்களா? NULM NRLM ரெண்டுலையுமே DAY 2016, மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த திட்டமானது நகர்ப்புற ஏழைகளை இலக்காக கொண்ட திட்டம். சுய உதவி குழுக்கள் மூலம் சுய வேலைவாய்ப்பு மற்றும் திறன் சார்ந்த ஊதிய வேலைவாய்ப்புகளை இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. சூப்பரான திட்டம், மறக்காதீங்க. சரியா? அடுத்தபடியாக தட்டச்சு பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்கம்மா. தட்டச்சு பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தமிழ் 99. ஓகேவா? நம்ம செல்போன்ல சரி, லேப்டாப்ல சரி, டைப்ரைட்டிங் மிஷின்ல சரி, அந்த கீபோர்டு யூஸ் பண்ணலாம் டைப் பண்றதுக்கு, அதுல ஒரு கீபோர்டுக்கு வச்ச பேர் தான் தமிழ் 99. சரிங்களா? 1999ஆம் ஆண்டு, ஓகேவா, அபிஷியலா இந்த கீபோர்டு தான் பயன்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கீபோர்டு அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பேர் தான் தமிழ் 99 அப்படிங்கிற கீபோர்டு. ஓகேவா? புதிதாக தமிழ் தட்டச்சு பயிற்சியில் சேரும் மாணவர்களுக்கு தமிழ் 99 விசை பலகையை, அந்த கீபோர்டை பயன்படுத்தி பயிற்சி வழங்க வேண்டும் என்று வணிகவியல் பயிலங்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வேற எதையும் அன்அபிஷியலா பயன்படுத்தக்கூடாது, அபிஷியலா தமிழ் 99 தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ் 99 விசை பலகையானது மட்டுமே தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் தட்டச்சு விசை பலகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு லோகோ, சூப்பரான செய்தி பாருங்க. என்ன லோகோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்தியன் கரன்சியோட சிம்பல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா, கிட்டத்தட்ட இப்படி இருக்கும் சரிங்களா. இந்தியன் கரன்சிக்கான அந்த சின்னமானது ஜூலை 15 2010 மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த சின்னத்தை வடிவமைத்தவர் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தமிழரான உதயகுமார் அவர்கள். சரி, மும்பை ஐடில படிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்முடைய இந்தியன் கரன்சிக்கான இந்த சிம்பலை வடிவமைத்தார். அதை வந்து தமிழ்நாடு மத்திய அரசு வந்து ஏற்றுக்கொண்டாங்க சரிங்களா. அந்த இந்தியன் கரன்சிக்கான சிம்பலுக்கு பதிலாக பாருங்க, தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அந்த இலச்சினையில் ரூபாய் குறியீட்டிற்கு பதிலாக ரூ, இந்த குறியீட்டிற்கு பதிலாக ரூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் இது வந்து செய்தியில வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோ சரியாமா. அடுத்தபடியாக ஒரு ஆவண நூல் ஓகேவா. பாருங்க, தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் அப்படிங்கிற ஒரு ஆவண நூல் வெளியிட்டிருக்கிறாங்க சரியா. தமிழக அரசின் நிதித்துறை சார்பில் சரியா தயாரிக்கப்பட்டுள்ள இந்த நூலினை தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அது தொடர்பான சிறப்பு இணைய பக்கத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க சரிங்களா. இது என்ன சிறப்பு அப்படிங்கிறது பாருங்க, சங்க காலம் முதல் சமூக நீதி காலம் வரையிலான தமிழர்களின் நிதி நிர்வாக சிறப்புகளின் பெருந்தொகுப்பாகவும் வரலாற்று ஆவணமாகவும் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற நூல் உருவாக்கப்பட்டுள்ளது சரியா. ஆதி காலத்துல இருந்து அப்பத்துல இருந்து தமிழர்கள் நிதி நிர்வாகத்துல சூப்பரா இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அதை வெளிப்படுத்துற மாதிரி தான் இந்த ஆவண நூல் வெளியிடப்பட்டுள்ளது. நிதித்துறை இது வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சரியாமா. தலைப்பை கொடுத்து என்னன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, தெருநாய் கடித்து உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு இழப்பீடு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி, திருநாய் கடிச்சு மனிதர்கள்ல இருந்து நிறைய கால்நடைகள், பறவைகள், கோழிகள்லாம் நிறைய பாதிக்கப்படுது. அதுல பாதிக்கப்படுறவங்களுக்கு நிவாரண நிதியை தமிழ் அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி ஒரு மாடு ஒன்று இருக்கு சரியா, மாடு ஒன்று இருக்கு, அந்த நாய் கடிச்சு இந்த மாடு இறந்து போச்சு அப்படின்னா 37,500 ரூபாயும், செம்மறி ஆடு வெள்ளாடுகள் உயிரிழந்தது அப்படின்னா அதற்கு ரூபாய் 6,000, ஒரு கோழிக்கு ரூபாய் 200 ஓகேவா இழப்பீட்டு தொகையாக தமிழ்நாடு அரசு வழங்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிதி எதன் மூலம் வழங்கப்படும் அப்படிங்கிறதா முக்கியம். முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் வழங்கப்படும், மறக்காதீங்க. இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அமௌண்ட் மட்டும் முக்கியம் கிடையாது, எதன்படி வழங்கப்படுகிறது அது முக்கியம், மறந்துடக்கூடாது சரிங்களா. அடுத்தபடியாக பாருங்க, தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பிட்டு அகராதி நூல்கள் சரிங்களா. தமிழ் இந்தோ சரி இந்தியா ஐரோப்பிய மொழிகள் நிறைய முக்கியமான லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல, அது தொடர்பான வேர்ச்சொல் ஒப்பிட்டு ஒரு அகராதி நூல்களை வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. இதோட முக்கியமான நோக்கம் தமிழ் மொழிக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திற்கும் இடையிலான உறவினை வெளிக்கொணர வேண்டும். இதற்காக தான் இதை வெளியிட்டிருக்கிறாங்க தமிழக அரசு சரியாமா. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி, பாம்பன் கால்வாய். இந்த பாம்பன் கால்வாய், பாம்பன் பாலம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. பாருங்க, பாம்பன் கால்வாயை தூர்வாருவதற்கான தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் துறை சார்பாக ஐஐடி நிபுணர் குழு கடலுக்கு அடியில் மண்ணின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இது சாதாரண பாயிண்ட், என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது பாருங்க. இந்த திட்டமானது மத்திய அரசின் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் 2015ஆம் ஆண்டுல துறைமுகங்களை கடற்கரை பகுதியை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்டது சாகர்மாலா திட்டம். இந்த சாகர்மாலா திட்டத்தின் ஒரு கீழ் தான் இந்த தூர்வாரும் மண் பரிசோதனை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. எங்க? பாம்பன் கால்வாய் பகுதிகளில் சரிங்களா. சூப்பரான திட்டம், மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக ஒரு விளையாட்டு செய்தி, நம்ம ஏற்கனவே பார்த்தது, சென்னை மதுரையில் ரூபாய் 55 கோடியில் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி சரிங்களா. 14வது முறையாக ஓகேவா. இந்த ஹாக்கி போட்டிக்கான தலைமை அமைப்போட பேர் என்னன்னா FIH சொல்லுவாங்க. சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பானது 14வது ஜூனியர் ஆடவருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை சென்னை மற்றும் மதுரையில் நடத்தியிருந்தாங்க. இந்த போட்டிகள் நடைபெற்ற இடம் சென்னையில மதுரை ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம் மற்றும் மதுரையில் புதிதாக திறக்கப்பட்ட மதுரை இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம். இந்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி ஜெர்மனி, 2ஆம் இடத்தை பெற்ற நாடு ஸ்பெயின், 3ஆம் இடம் நம்முடைய இந்தியா. மறக்காதீங்க சரிங்களா. சூப்பரான செய்தி. ஏன்னா இந்த விளையாட்டு போட்டியில் நடைபெற டைம்ல தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மறக்கக்கூடாது சரிங்களா. அதனால இந்த எக்ஸாம்ல கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. அடுத்தபடியாக இந்த புவிசார் குறியீடு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தடுத்து நிறைய செய்திகள் GI டாக் தொடர்பாக வரப்போகுது சரிங்களா. இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது எந்த பொருள் எங்க புகழ் பெற்றது அதை நம்ம தேடும்போது ஈஸியா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அதற்காக தான் இந்த GI டாக் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்தியாவில் முதல் முறையாக அந்த புவிசார் குறியீடு GI டாக் வழங்கப்பட்ட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் டீ. என்ன டீமா? டார்ஜிலிங் டீ. இந்த டார்ஜிலிங் டீ அப்படிங்கிறது மேற்கு வங்க மாநிலத்தில் புகழ்பெற்ற ஒரு டீ, ஒரு தேயிலை. இந்த டார்ஜிலிங் டீக்கு GI டாக் வழங்கப்பட்ட வருஷம் முதல் முறை 2004 ஓகேவா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அந்த புவிசார் குறியீடை பெற்ற பொருள் காஞ்சிபுரம் பட்டு, அது 2004 2005 மறந்துடாதீங்க சரிங்களா. இப்போ சமீபத்தில் எதுக்கெல்லாம் இந்த GI டாக் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட் தான் பார்க்க போறோம். மதுரை மறிக்கொழுந்து,
விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. மதுரை அப்படின்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அந்த கோவில் திருக்கல்யாண விழாவில் மறிக்கொழுந்து பயன்படுத்தப்பட்டதற்கான பதிவுகள் உள்ளன. அந்த மறிக்கொழுந்துக்கு தான் புவிசார் குறியீடினை வழங்கியிருக்கிறாங்க மத்திய அரசின் தொழில்துறை மற்றும் உற்பத்தி மேம்பாட்டுத்துறை. சில டைம்ல எந்த அமைச்சகம் இதை அறிவிப்பாங்கன்னு சொல்லி கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த மறிக்கொழுந்து கொடுத்துட்டு எந்த மாவட்டத்தில் புகழ்பெற்றது அப்படி கேட்கலாம். சரியா? அடுத்தபடியாக மதுரை அருகே உள்ள மதுரை அருகே உள்ள விளாச்சேரியில் தொழிலாளர்கள் தயாரிக்கும் களிமண் பொம்மைகள், ஓகேவா, அதற்கும் புவிசார் குறியீடு கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க. சரியா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு பெண்களை சமூகத்தில் உயர்த்துவதற்கு ஊக்கப்படுத்தும் ஒரு அறிவிப்பு. பெண்கள் பெயரில் சொத்து பதிவிற்கு 1% கட்டண குறைப்பு. ஒரு லேண்ட் வாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது பெண்கள் பேர்ல அதை வந்துட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா மொத்த பதிவு கட்டணத்துல பாத்தீங்கன்னா 1% உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. பாருங்க, பெண்கள் பெயரில் சொத்து வாங்கினால் 1% பதிவு கட்டணம் குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல திட்டம் தான் இது. அந்த சதவீதத்தை எக்ஸாம்ல கேட்கலாம், 1% மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தபடியாக கன்னியாகுமரி தோவாளை மாணிக்க மாலை மற்றும் கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு. ஏற்கனவே மதுரை களிமண், சரிங்களா, மறிக்கொழுந்துலாம் பார்த்தோம்ல, அந்த லிஸ்ட்ல கன்னியாகுமரியில தோவாளை மாணிக்க மாலை, இந்த கல்யாண டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாலை, சரியா, குட்டி குட்டியா இந்த பூக்களோட மொட்டுகளை வச்சுட்டு ஒரு மாலை செய்வாங்க. அதுதான் தோவாளை மாணிக்க மாலைன்னு சொல்றாங்க. அந்த மாலைக்கும் கும்பகோணத்துல புகழ்பெற்ற வெற்றிலைக்கும் புவிசார் குறியீடு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பாரதியார் இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. பாரதியார் தன்னுடைய கவிதையில் கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், சரியா, காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என பாடியுள்ளார். இந்த மாதிரி புவிசார் குறியீடு வந்ததுனால வெற்றிலை பத்தி யார் சொல்லியிருக்கிறாங்க, எதுல சொல்லியிருக்காங்க சொல்லி கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரியா? அடுத்தபடியாக இன்னொரு விருது பாருங்க, மா அரங்கநாதன் இலக்கிய விருது. சரிங்களா? 2 நபர்களுக்கு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருத்தவங்களோட பேரு திரு தமிழவன் அவர்கள், இன்னொருத்தவங்க பா திருநாவுக்கரசு அவர்கள். 2 பேருக்கும் மா அரங்கநாதன் எதற்காக வழங்கப்படுகிறது? இலக்கிய துறையில் சாதித்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருது 2025ஆம் ஆண்டிற்கானது. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு சூப்பரான ஒரு முன்னெடுப்பு பாருங்க. பிளாஸ்டிக் கழிவுகளை எதிர்ப்பதற்கான கீரநத்தம் கிராம பஞ்சாயத்து மாதிரி. இந்த கீரநத்தம் அப்படிங்கிற கிராம பஞ்சாயத்து அமைந்துள்ள மாவட்டம் கோயம்புத்தூர். இந்த கீரநத்தம் கிராம பஞ்சாயத்துல சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு 1 கிலோவிற்கு ரூபாய் 10 வழங்கும் தனித்துவமான பிளாஸ்டிக் ஒழிப்பு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது பிளாஸ்டிக்கே பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அந்த பிளாஸ்டிக் சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு 1 கிலோவுக்கு நாங்க 10 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் அரசு அறிவிச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கிராம பஞ்சாயத்துல? கீரநத்தம் கிராம பஞ்சாயத்து, மறக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு, இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டது, மறக்காதீங்க, ஜனவரி 1, 2019. சரிங்களா? அதே மாதிரி அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணது மத்திய அரசு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2022. அப்ப நம்ம தான் முன்னாடியா இருக்கும். தமிழ்நாடு அரசு 2019, மத்திய அரசு 2022. சரிங்களா? அதே மாதிரி இங்க கீரநத்தம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து அகைன் ஒரு ஜிஏ டாக் பாருங்க. செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு. இந்த செட்டிக்குளம் அமைந்துள்ள மாவட்டம் பெரம்பலூர். அங்க இருக்கிற அந்த சின்ன வெங்காயம் ரொம்ப புகழ் பெற்றது. அந்த சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சரியாமா? அடுத்தபடியாக பாருங்க, பாம்பன் பாலம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருக்கும். இந்த பாம்பன் பாலம் தொடர்பான ஒரு பின்னணி. இந்த பாம்பன் பாலமானது திறக்கப்பட்ட வருஷம், சரிங்களா, 1914ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. இந்த பாலம் சமீபத்தில் செய்தியில் ஒரு காரணம் என்னன்னா, நவம்பர் 6, 2025 அன்று புதிய பாம்பன் பாலத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. இந்த பாலத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செங்குத்து பாலம். பாருங்க, புதிய பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் ரயில்வே கடல் பாலமாகும். பாலம் ஒன்னா சேர்ந்திருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா கப்பல்கள் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பாலம் ஸ்ட்ரைட்டா செங்குத்தா அப்படி மேலே எழுந்து நிற்கும். அதுதான் செங்குத்து பாலம். எங்க திறக்கப்பட்டுள்ளது? பாம்பன். அந்த பாம்பன் பாலம் கட்டப்பட்ட வருஷம் 1914, மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான தமிழ்நாட்டை சில பெருமைப்படுத்தும் ஒரு செய்தி. 9.69% வளர்ச்சியுடன் பொருளாதாரத்தில் புதிய உச்சம் தொட்டது நம்முடைய தமிழ்நாடு. பாருங்க, 2024-25 நிதியாண்டுல தமிழ்நாடானது 9.69% உண்மை வளர்ச்சி விகிதத்துடன் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சியை கொண்டு பதிவு செஞ்சிருக்காங்க. சரியா? தமிழ்நாடு மாநில ஜிடிபி வளர்ச்சி விகிதம்
9.6%. சரியா? இது 2024-25 இந்தியாவிலே முதலிடம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 11.19%. சரியா? தமிழ்நாட்டின் அந்த வளர்ச்சி வீதம் எவ்வளவு இருக்குது? 11.19%. இது கூடுதல் செய்தி, நோட் பண்ணிக்கோங்க. சரியாமா? ஓகே. 2023-24 ஆண்டுல சரிங்களா, தமிழ்நாட்டின் அந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, இந்த ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்கல்ல, ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபி அப்படின்னா மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதோட மதிப்பு 15,71,368 கோடி. இது 2024-25 நிதியாண்டுல 17,23,698 கோடியாக உயர்ந்திருக்குது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு கிடையாது, மத்திய புள்ளிகள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசோட முதல் பொருளாதார ஆய்வறிக்கை சரியா 2024-25 ஆண்டிற்கானது 2025 வெளியிடப்பட்டது. அதுல கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசோட மொத்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் அரௌண்ட் 8%, 8% தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மத்திய அரசோட இந்த தகவல்ல 9% தாண்டி இருக்குது. கூடுதல் செய்தி மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்த முக்கியமான ஒரு நபர், ஒரு பர்சனாலிட்டிஸ் பாருங்க, குமரி அனந்தன் அவர்கள் மறைவு. சரிங்களா? ஓகேவா? புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவின் சரியா ஆளுநராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்களுடைய அப்பா தான் குமரி அனந்தவன் அவர்கள். காங்கிரஸ் கட்சியில ரொம்ப நாளா இருந்தவங்க. சரிங்களா? சமீபத்தில் காலமாக இருக்கிறாங்க. அவருடைய சிறப்பு பெயர் பார்த்துக்கோங்க, இலக்கிய செல்வர். என்ன பேருமா? இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படுவார் குமரி அனந்தவர் அவர்கள். பிறந்த மாவட்டம் கன்னியாகுமரி. இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா என்ன எக்ஸாம்ல இவங்களை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான செய்தி கடைசி பாயிண்ட் இருக்கு பாருங்க. 2024 ஆண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் தகைசால் தமிழர் விருதை வென்றவர். இந்த தகைசால் தமிழர் விருதானது தமிழ்நாடு அரசினால் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழின் பாரம்பரியத்திற்கும் யாரு சிறப்பான பணியாற்றுறாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கப்படுகிற விருது தான் இந்த தகைசால் தமிழர் விருது. இந்த விருதை முதலில் வென்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கரையா அவர்கள். முதல் முறையாக இந்த விருதை வென்றவர் சங்கரையா அவர்கள். அதுக்கப்புறம் 2வது முறையாக இந்த விருதை வென்றவர் நல்லக்கண்ணு அவர்கள். 3வது முறையாக இந்த விருதை வென்றவர் 3வது முறையாக இந்த விருதை வென்றவர் கே வீரமணி அவர்கள். 4வது நபர் தான் குமரி அனந்தவன் அவர்கள். இந்த வருஷம் 2024. அப்ப 2021, 22, 23, 24 4 ஆண்டுகள் பார்த்திருக்கோம். 2025 ஆண்டிற்கான இந்த விருதை வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொஹிதீன் அவர்கள். சரிங்களா? காதர் மொஹிதீன் அவர்களுக்கு தான் இந்த தகைசால் தமிழர் விருது கடைசியா வழங்கியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இந்த விருதை வென்ற குமரி அனந்தவன் அவர்கள் சமீபத்தில் காலமா இருக்கிறாங்க. அதனால எந்த ஆண்டு இந்த தகைசால் தமிழர் விருதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எதற்காக வழங்கப்படு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு சுய வேலைவாய்ப்பு திட்டம் பாருங்க, கலைஞர் கைவினை திட்டம். சரிங்களா? கைவினை கலைஞர்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்த PM விஸ்வகர்மா திட்டம் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதை தடுத்து அவர்களை குலத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக உள்ளதால் அதற்கு மாற்றாக தமிழ்நாடு அரசு உருவாக்கிய சமூக பாகுபாடு இல்லாத ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது செப்டம்பர் 17 ஞாபகம் வச்சுக்கோங்க, செப்டம்பர் 17 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாள். அதை முன்னிட்டு 2023 ஆண்டில் மத்திய அரசானது PM விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. அந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18 வயது நிறைவடைந்து பாரம்பரிய குடும்ப தொழில அந்த கைவினை தொழில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு 18 வகையான கைவினை தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு ரூபாய் 3 லட்சம், எவ்வளவுமா 3 லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படும். சரிங்களா? இது தவிர வட்டி மானியம், மூலதன மானியம், கூடுதலாக 50,000 வரைக்கும் அந்த சப்சிடி எல்லாமே கொடுக்குறாங்க. இது மத்திய அரசோடது. குலத்தொழில பாரம்பரியமாக ஈடுபட்டவர்களுக்கு 18 வயசுக்குள்ள கம்மியா இருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசானது சரிங்களா பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 19, 2025 அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்ல சேக்கிலார் மேல்நிலை பள்ளி இருக்குது. அந்த ஸ்கூல்ல நடைபெற்ற நிகழ்ச்சியில கலைஞர் கைவினை திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. இந்த கலைஞர் கைவினை திட்டத்தின் முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 35 வயது, எத்தனை வயதுமா 35 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். 25 வகையான கைவினை தொழிலுக்கு ஊக்கப்படுத்துறது தான் இந்த திட்டம். என்ன ஒரு வித்தியாசம் விஸ்வகர்மா திட்டத்திற்கும் கலைஞர் கைவினை திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக பாரம்பரிய தொழில இருக்கணும். அதே சமயத்துல கலைஞர் கைவினை திட்டத்துல விருப்பப்பட்ட யாரா இருந்தாலும் சரி 35 வயது நிறைவடைந்திருந்து இருந்தாங்கன்னா 25 வகையான கைவினை தொழிலை ஊக்கப்படுத்துவாங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். குலத்தொழிலை கட்டாயப்படுத்துகிறது விஸ்வகர்மா திட்டம். இது யாருனாலும் சேர்ந்துக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடோட ஒரு கூற்று. சரியாமா? ஓகே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.